சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைவருமே தற்பொழுது திரும்பிவிட்டார்கள். எடப்பாடி இன்னும் ஒரு சில மாதங்களில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார், கட்சியிலிருந்தும் வெளியேற்றப்படக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் திடுக்கிடும் தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து வெளியே போடா, இனி உனக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் வந்த பிறகு இது நடைபெறும். அதற்கான வேலைகளை பாஜக செய்து வருகிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவின் செல்லைப்பிள்ளையாக மாறிவிட்டார். அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பும் அதிமுகவின் மிக முக்கியமான பதவிகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள் பாஜகவினர்கள். தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும். தொண்டர்கள்தான் அதிமுகவின் முக்கியமான தூண்கள். அவர்கள் களப்பணிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்விதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது என்பதையும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல பல்வேறு தரப்பினர்களும் தெரிவித்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் கூறியதுபடி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மெகா கூட்டணியை அமைத்திருக்கலாம். திமுக வெறும் 5 இடங்களில் கூட வெற்றியடைந்திருக்காது, மாபெரும் தோல்வியை தான் தழுவிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிடுதல் இங்கு தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியது. இந்த தேர்தலிலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் அதிமுக வெற்றியடைவதற்கான வழி என்றால் ஓபிஎஸ்ஸையும் சசிகலா, டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல்தான் கட்சியில் இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். இதை எடப்பாடி மறுத்த நிலையில் மாஜி அமைச்சர்களும் குறிப்பாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி இவர்கள் ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். செங்கோட்டையனும் மறுநாள் உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் சந்தித்து முக்கியமான பல ரகசிய தகவல்களையும் பெற்றுள்ளார். தற்பொழுது பொதுச் செயலாளர் பதவியில் செங்கோட்டையனும் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனும் பொறுப்பேற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி 8 தேர்தல்களில் தோல்வியடைந்து அதிமுகவை மிகப்பெரிய ஒரு தோல்வியின் கட்சியாகவே மாற்றிவிட்டார். ஒரு முறை செங்கோட்டையனுக்கு வாய்ப்பை இந்த முறை வழங்குவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.